நேற்று 1-5-9-24 மாலை திருச்சி இந்திய மாணவர்கள் இஸ்லாமிய அமைப்பு SIO நடத்திய சமூக நல்லிணக்க மீலாது பெருவிழா அரங்க கூட்டம் திருச்சி மரக்கடை AMK மஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக எழுத்தாளர் மற்றும் பேராசிரியர் அமார்ஸ், இயக்குனர் புனித ஜான்பால், உரையாடல் மன்றம் அருள்பணி முனைவர் சார்லஸ் மற்றும் சமரசம் இதழின் பொறுப்பாசிரியர் ஜனாப் VS முகம்மது அமீன் ஆகியோர் பங்கேற்றார்கள். இக்கூட்டத்தில் மதசார்பற்ற மாணவர்களுக்கு கல்வியில், விளையாட்டில் மற்றும் சமுதாயத்தில் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்திய மாணவர்கள் இஸ்லாமிய அமைப்பு எவ்விதமான முயற்சிகளையும் உதவிகளையும் செய்து கொண்டுள்ளது என்பதை விளக்கினார்கள். மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் அனுபவித்த துன்பங்களும் கஷ்டங்களும் மற்றும் இவ்வுலகிற்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் இன்றியமையாதது என்பதை எடுத்து கூறினார்கள். இக்கூட்டத்தில் சாதி மதமற்ற பெண் கொடுமைகள் இல்லாத இந்தியா அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். இக்கூட்டத்தில் யோகா விஜயகுமார் போன்ற சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை. முற்றிலுமாக நிலைமை வேறு. இளைய சமுதாயம், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் தொடக்க பள்ளியிலேயே அவர்களுடைய சிந்தனை, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கருத்து, அவர்கள் பேசுகின்ற பேச்சு, நடந்து கொள்கிற முறை, இதையெல்லாம் பார்க்க பயமாக இருக்கிறது. சாலையில் போகும்போது, சைக்கிள்ல போகும்போது அவர் ஓட்டுற விதத்தை பார்த்தாலே பயிர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை உருவாக்க செய்திருந்த நபர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லுகிறேன். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாக்குமாறு. அவனது பேரன்பும் பெரும் கருணையும் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கிறேன். இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு திருச்சி கிளையின் சார்பாக சமய நல்லிணக்க மீலாது பெருவிழாவை இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த அருமையான முயற்சியை உள்ளபடி நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். இந்த நல்ல